அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ராஜேஸ்வரன் சிந்துஜன். நான் சுழிபுரம் கிழக்கு சுழிபுரத்தில் வசிக்கின்றேன். நான் எனது ஆரம்ப கல்வியினை சுழிபுரம் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலை கல்வி கற்றேன். அதனைத் தொடர்ந்து எனது தரம் 6 முதல் தரம் 13 வரையிலான கல்வியினை சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் கல்வி கற்றேன். எனது சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் நான் இப்போது ஏஎல் எக்ஸாம் எழுதி எடுத்துள்ளேன். 3A பெற்று இப்போது மாவட்ட ரீதியிலே 9ஆம் நிலையினை பெற்றுள்ளேன். அடுத்ததாக நான் எங்கே படித்தேன்னு சொன்னால் எனது பாரதி கல்வி நிலையம் என்ற ஒரு டியூஷனில் படித்தேன். அங்கே 3 பேருமே சிறந்த சேர்மேராக இருந்தேன். எனக்கு 3 பேர் படிப்பிக்கிறதும் சிறந்த முறையில் விளங்கிட்டு, முதலாவதாக பிஸ்னஸ் சேரை பற்றி சொல்லுவாங்கன்னு சொன்னால் பிரதீபன் சார்கிட்ட நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அவர் ஒரு சேருன்னு சொல்கிறத விட அவர் என்ன உங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி இருப்பார். அதாவது நல்லா படிப்பார். ஒவ்வொரு பாடங்களையும் அழகு ரீதியாக படிப்பிச்சு அதுக்குரிய வினா பேப்பர்களை செஞ்சு அதுக்குரிய எக்ஸாம் பேப்பர்களை வடிவாக செய்விச்சு பாடத்தொகுப்பு அழகு ரீதியாக கேள்வியெல்லாம் கேட்பார். ஸோ எனக்கு அவர் படிப்பிக்கிற நல்ல மெதட்டாக இருந்தது. அதாவது அழகு ரீதியாக டியூட்டெல்லாம் அழகாக அடித்து தருவார். அப்போ அதை வச்சு அந்த டியூட்டை பார்த்தோன்னே தோணும் எனக்கு படிக்கணும் தோணும். ஸோ அதுக்காக நான் அந்த டியூட்டை பார்த்துட்டு படிக்கணும்னு நினச்சி படிச்சுட்டு இருந்தேன். அடுத்தது தர்சன் அண்ணா சொல்லுவான்னு சொன்னால் நல்ல சூப்பர் சார். எனக்கு பிடிச்சதுன்னா தர்சன் அண்ணா. அவர் எப்படி படிப்பார்னா நல்லா படிப்பார். அதாவது எங்களுக்கு எப்படி விளங்குதோ அதுக்கேற்ப மாதிரி அவர் செய்வார் படிப்பார். ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்து கூப்பிட்டு கேள்வி கேட்டு படிப்பார். அடுத்ததாக சொன்னால் திருக்குமரன் சார் பற்றி சொல்லணும்னு சொன்னால் திருக்குமரன் சார் மிகவும் சிறந்த ஒரு பண்பான சார். அதாவது அன்போடும் அரவணைப்போடும் எங்களை என்ன செய்வார் பார்த்துக்கொள்வார். அதாவது எங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட, அதாவது ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட சொல்லுவார் தன்னிட்ட வந்து கேட்கணும்னு சொல்லி. அதாவது ஒரு டவுட் வந்தால் கூட விட மாட்டார். அதை கூட கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆசிரியராக எங்களுக்கு திருக்குமரன் சார் காணப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து எனது இந்த கல்வி வரை வந்து இன்னொரு பெற்றோர்கள் மற்றும் எனது சமூகத்தினர், மற்றது எனது பாடசாலை ஆசிரியர்களான மேனகா டீச்சர், ஜெயக்குமார் சார், ஜெயந்தகுமார் சார், மற்றது ஏனோமார் சார், வாகிசன் சார் ஆகிய சேர்மார்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட என்னை இந்த நிலைக்கு ஏற்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் இலகுவான முறையில் கல்வி கற்க வேண்டுமானால் முதலாவது சுயகற்றல். நீங்கள் எத்தனை டியூஷன் போய் படித்தாலும் பரவாயில்லை, முதலாவது சுயகற்றல் வேணும். நீங்கள் வீட்டை போன உடனே முதலாவது வீட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சுயகற்றல் வேணும். நீங்கள் முதலாவது ஒரு கிழமைக்கு படிக்கும் போது தான் உங்களுக்கு கடினமாக தோணும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த கிழமையில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க, அதே இடத்துல இருந்து படிப்பீங்க. முதலாவது ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதலாவது நீங்கள் படிக்க போகிறேன்னு சொன்னால் முதலாவதாக பிஸ்னஸை படிங்க, ரெண்டாவதாக எக்கனாமிக்ஸை படிங்க, மூன்றாவதாக அக்கௌண்டிங்கை படிங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் நோட்ஸ் பாடம். ஸோ நீங்கள் இரவுக்கு படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நித்திர வர சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா அது நீங்கள் ஸ்டார்ட்லேயே படிச்சுட்டு போகணும். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நல்ல இன்ட்ரெஸ்டான பாடம், கிராஃப்ட் வரை நல்லா ஈஸியாக படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா ஒவ்வொரு பாடத்தையும் அழகு ரீதியாக தோத்து படிக்கணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்தவரையில் எப்போவுமே உங்களுக்கு கணக்கு செய்கின்ற போது அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் இருக்கணும். ஒரு வேறு இடத்துல சத்தம் கேட்குது என்று சொல்லலாம் திரும்பி பார்க்கக்கூடாது. ஒரு கணக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதை முடித்து சமப்படுத்த மாதிரி ஒரு கம்பெனியாக இருக்கணும், அதை சமப்படுத்த மாதிரின்னு சொன்னால் நீங்கள் அதுலேயே இருந்து செய்யணும். அதுக்கு உங்களோட ஆசிரியர் சிறந்த வழிபடுத்துகிற உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டுன்னு சொன்னால் உங்களோட சீனியர் பேட்சாகட்டியோ இல்லாட்டி உங்களோட ஆசிரியர், அதாவது உங்களோட ஆசிரியர்கிட்டோ இல்லாட்டி உங்களோட நண்பரிடமோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட வேறு ஃப்ரெண்ட்ஸிடமோ என்ன செய்யலாம், நீங்கள் கேட்டுங்க. ஒரு டவுட் வந்துட்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் என்ன வெக்கப்பட்டு கேட்கக்கூடாது இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸை பெற்றுத்தரப்போகுது. அப்போ அந்த டவுட்டை நீங்கள் எப்படியாவது எந்த சிகரெட்டியாவது செய்யணும், கேட்டு தெரியப்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் படிக்கும்போது எப்போதுமே பக்கத்தில் டிவியோடு இருந்தாலும் சரி, மற்ற என்ன ரேடியோ பாடுந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லணும்னா படிப்பில் ஃபோக்கஸ் ஆகணும், படிக்கணும். அம்மா டிவி பார்க்குறாடி படிக்கல அப்படியெல்லாம் சாப்பிட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், ஒலிம்பிக் வெளியில இருந்து படிக்கணும், அல்லது உங்களுக்கு ஒரு தனி இடம் கொடுத்தி அல்லது உங்களுக்கு ஒரு அறை ஒதுக்கி அதுக்கு இருந்து நீங்கள் தனியாக இருந்து படிக்கணும். ஓகே, அப்போ நீங்கள் படித்து சுயகற்றெல்லாம் எப்போவுமே உங்களை என்ன செய்யணும்னா வெற்றி செய்யும். அதுக்கு உங்களோட ஆசிரியர்களும் நல்ல வழிபடுத்த, பாடசாலை ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, டியூஷன் ஆசிரியராக இருந்தாலும் சரி, எல்லா ஆசிரியர்களுமே உங்களை வழிபடுத்த. அதை விட உங்களோட பேரண்ட்ஸ் மற்றது உங்களோட தம்பி தங்கச்சி மேரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் அதை உங்களை உற்சாகப்படுத்திங்க. உங்களோட அக்கா தம்பி அண்ணா மேர், அடுத்தது மாமா மேர், சித்தி மேர் எல்லாருமே உங்களை என்ன செய்யணும்னா உற்சாகப்படுத்திங்க. அப்போ அந்த உற்சாகத்துக்கு எப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா படிப்பீங்க, நல்லா படிங்க. என் தம்பி தங்கச்சி மேர், அடுத்தது நீங்கள் ஏழு எடுக்க போகிற ஆக்கள் சகல மாணவர்களுக்கும் சொல்கிறேன், நல்லா படிங்க. 3 எடுத்தீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிய புகழ்ச்சி வரும். அதோட நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த உலகையே உங்களோட அந்த வென்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ரிசல்ட்ஸ் வரும்போது 3 ரிசல்ட்ஸ் வரும்போது உங்களை அறியாமையே உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு மேனவச்சு. எனவே நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து சிறந்த பெறுபேறு எதிர்காலத்தில் பெறுவீங்க என்று நம்பிக்கொண்டு எனது இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு பேங்க் மேனேஜர் தான் இந்த இலக்கு. ஓகே, அதுக்காக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் பேங்க் மேனேஜர் எப்படி அதை ஆவணம்னு நினச்சிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம், எதிர்காலத்திலே முன்னால் முடியுமான அளவு நான் முயற்சி செஞ்சு எப்படியாவது ஒரு பேங்கில் ஒரு மேனேஜர் ஆகிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில்
தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல அந்த நம்பிக்கையை விடமாட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஜெயபுர ஜூனியில் போய் படிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் விண்ணப்பிச்சிருக்கிறேன். அடுத்தது எனக்கு பேங்க் மேனேஜர் ஆகிறதான் ரொம்ப ஆசை. அதாவது என் அப்பாவின் ஆசையை நான் என்ன செய்கிறேன்டா நிறைவேற்றி வைக்க போகிறேன். நன்றி.